தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். சற்று முன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இதன் தலைவர் டிடிவி தினகரன் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து 11 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அந்த கட்சி வெற்றி பெற்றது. தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் காமராஜ் தமிழக திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தோற்கடித்தார். காமராஜ் திடீரென காணாமல் போனார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியதாக கூறப்பட்டது. 6 மணி நேரம் கழித்து மீண்டும் வந்தார். தன்னுடைய செல்போன் தொலைந்து விட்டதால் டிடிவி தினகரனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறினார். தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து எந்த ஒரு கடிதம் எழுதவில்லை என தெரிவித்தார். ஆனால் தவேகா தரப்பிலிருந்து அவர் சுய நினைவுடன் ஆதரவு தெரிவித்து எழுதிய வீடியோ வெளியிடப்பட்டது. அது ஏஐ வீடியோ என சமாளித்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டசபை உறுப்பினராக காமராஜ் பதவியேற்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகத்தான் தன்னுடைய ஆதரவு என தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் இன்று தன்னுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு என தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் சம்மதம் இல்லாமல் தனது ஆதரவை நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நாளைய தினம் சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகிறார். அப்பொழுது காமராஜ் நடிகர் விஜயை ஆதரிக்கிறார். இது டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை நீக்குவதாக அறிவித்துள்ளார் டிடிவி தினகரன். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார். காமராஜ் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடிகர் விஜயை ஆதரித்து வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஜோசப் விஜய்க்கு ஆதரவு பெருகிக் கொண்டே போகிறது.